ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. சிஎஸ்கே ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க தட்டு தடுமாறி ஈடன் கார்டன்ஸில். கேகேஆர் இப்போ என்ன அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டா? என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லுங்கள். உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? கத்தம் கத்தமா? ஜெயிச்சிட்டீங்க மாறா. ஜெயிச்சிட்டீங்க. இதுவா ஏன் பீடா, இதெல்லாம் ஒரு வெற்றியா? இது சொல்கிறது உங்களுக்கே கொஞ்சம் இதாக இல்லை? சொல்லி நான் கேகேஆர சொல்றேன். அப்பதான் சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பிளேஸ்ல இருக்கிற சிஎஸ்கேவையும் எனக்கு நெஞ்சில சிஎஸ்கே தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாதுன்னு ஜெயிக்க வச்சுக்க பாருங்க. உங்களுக்கு ஒரு கும்பிடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதெல்லாம் வந்து ஆட்டோ காமெடி, ஆட்டோ அந்த கண்ணாடி காமெடி. ஏதோ நான் ஒரு ஃப்ளூக்கு விட்டுருங்க. நீங்கள் உங்கள் அனாலிசிஸ் சொல்லுங்கள். இல்ல, இதை மட்டும் சொல்லிடுறேன். இதை மட்டும் சொல்லிடுங்க. துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும் அப்படின்னு நேத்தே சொன்னேன். அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஓகே, இன்னைக்கு எத்தனை ஸ்பின்னர் ஆடினாங்க சிஎஸ்கே? 3. பிச்சு எப்படி இருந்தது? நான் மேட்ச் பார்க்கல பீடா, நீங்களே சொல்லுங்கள். பிச்சு திரும்பிச்சு, ஸ்லோவா இருந்தது. மூணு ஸ்பின்னர் ஆடினாங்க. மூணு ஸ்பின்னரும் நல்லா போட்டாங்க. ஓகே. மூணு சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போகும்போது எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க? பிச்சை ஸ்லோ பண்ணி மூணு ஸ்பின்னரை ஆடணுன்றதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு 180 சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிச்சு எஸ், அவங்களுக்கு கேட்ட பிச்சு தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜெயபாக்கலன்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சார். கேப்டன் வந்து கிரிக்கெட்டை நடத்துறவர் உலகத்துல. அவர் சொல்லி யாருமே கேட்க முடியாதுன்னா சொல்ல முடியாது. நீங்க டைலர் மேடா ஒரு மூணு ஸ்பின்னரை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கும் போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ, முதல்ல பிரிவியூல நம்ம சொன்னது வெளியில ஜெயிக்க மாட்டாங்க, ஹோம்ல தான் ஜெயிக்கணும்னு. இப்ப மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. எங்க ஜெயிச்சிருக்காங்க? ஸ்லோ லக்னோ பிட்ச், ஸ்லோ கொல்கத்தா பிட்ச். ஒரு மேட்ச் சென்னையில. அவங்க ஜெயிச்ச மூணு மேட்சுமே ஸ்லோ சர்ஃபேஸ்ல. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்கணும்? when you are bringing a team which is core set of spin web and you are expected 180, இதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க 180 தான் அவங்க டார்கெட் சேஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு. இன்னைக்கு அந்த 180 சேஸ் பண்ணிருக்காங்க அவங்க. ஓகே. ஸோ அவங்க ஆக்ஷன்ல எடுத்த டீமுக்கு தகுந்த மாதிரி அந்த டீம் காம்பினேஷனை முதல்ல அவங்க கன்சிஸ்டண்டா ஆடல. இன்னைக்கும் பழைய மாதிரி என்ன பண்ணாங்க? அஸ்வின் வந்து 3 ஓவர்ல 19 ரன்னு, பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டாரு 14 ரன்னு. ஓகே. மீதி 2 ஓவர்ல மிடில் ஓவர்ஸ்ல 5 ரன்னு. மத்திஷா பத்திரானாவோட என்ட்ரி பாயிண்ட் என்ன இன்னைக்கு? 13 ஓவருக்கு முன்னாடி தான் அப்புறம். போட்டாருன்னு பார்த்தேன். இதுல பார்த்தேன், கிரிக்கெட் போல தான் பார்த்தேன். 13 ஓவருக்கு அப்புறம் போட்டாரு. அவரை நான் திருப்பியும் நான் சொல்றேன், வியூவர்ஸ்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, there are certain players who has to be used in the right perspective concerned. ஓகே. இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணாரு? 14வது ஓவர் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. 4 ஓவர் போட்டாரு. he was the most economical after அன்சுல் கம்போஜ். you cannot blame him for that at all. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். பத்திரானாவை நீங்க 14வது ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வர போறீங்க. ஏர்லி பிரேக் த்ரூஸ் அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. he cannot பேட்டுங்கும் போது அவர் போடுற அந்த 4 ஓவர்ல 40 ரன்னு ஒரு விக்கெட்ட சாம் கரன் போட்டா உங்களோட பேட்டிங் எவ்வளவு ஸ்ட்ரென்தன் ஆகும்? நான் ஒரு சாதாரண கேள்வி கேட்கிறேன், இல்ல நான் முட்டாள்தனமா கேட்கிறேன்னா பதில் இல்ல சொல்லுங்க. விடா, இது கரெக்ட் தான். பட் ஆனா சாம்கரன் 4 ஓவர் 40 போட மாட்டாரு. சில சமயம் 60 போயிருவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதான் சார், எவ்ரி திங் இஸ் an assumption. ஒரு சில பத்திரானாஸ் எக்கானமி ஓவரால் இந்த இன்னைக்கு அஸ்வின் டோர்னமெண்ட். வந்தனாலதான் சாம்கரன் உட்கார்ந்த மாதிரி தெரியுது எனக்கு. காம்பினேஷன் ஒரு 3 ஓவர் இவர் போடுறதுக்கு பதிலா 3 ஓவர் அவர் போட்டுருவாருன்னு. கான்வே வந்ததுனால சாம் கரன் உட்கார்ந்தாரு. அந்த லாஜிக் எனக்கு சுத்தமா புரியல. இப்ப 2 மேட்ச் முன்னாடி தான் சாம் கரன் ஒரு பிளிஸ்டரிங் நாக் ஆடி இருக்காரு. ஈவன் தோ he has not done well with the ball, he has not done bad with the ball too. ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போன ஓப்பனிங் மேட்ச் பேட்ஸ். விராட் கோலி விக்கெட்டை சாம்கரன் தானே எடுத்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் டைம் இப்படி பாக்குறேன் சிஎஸ்கேவை இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்றது நான் பார்த்ததே கிடையாது. அப்படி கான்வே அன்பார்ச்சுனேட்டா அவரும் நான் சொல்றேன், அவருக்கும் ஃபார்ம்லயே இல்ல அவரு. எஸ்ஏ லீக் அடிக்கல, சாம்பியன்ஸ் டிராபி நியூசிலாந்து டீம்ல இருந்து உட்காத்தி வச்சுட்டாங்க. சாம் கரன் இஸ் ரெட் டாட் ஃபார்ம். இஃப் தட் இஸ் a கேஸ் யூ ஃபீல் சாம் கரன் should have opened the batting in place of Conway. would have given you one more fast bowling option. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்கு புரியவே இல்லை. நீங்க சொல்லினே இருந்தீங்க உருவில் பட்டேல். நான் அவரை பார்த்திருக்கேன் டொமஸ்டிக் லீக்லாம். நான் அப்படிதான் நினைச்சேன் ஆடுவாங்களா மாட்டாங்களா. வந்து ஒரு ஸ்பார்க்க காமிச்சார் பாருங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டெல் தட் தி சிஎஸ்கே டீம் இஸ் நாட் குட் எனப் ஆன் பேப்பர். நான் அதை தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டே இருக்கேன். அவங்க வந்து டீம் வந்து தே ஆர் நாட் பேட் ஆன் பேப்பர். த வே த ரிசோர்சஸ் ஹவ் பீன் யூஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் வேர் தே ஆர். ஓகே. இப்ப பாருங்க, 208 தான் பார் ஸ்கோர்னு சொன்னோம். பட் ஆனா இந்த பிச்சை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, திரும்பிச்சு. ஐ வுட் ராதர் கம் டவுன் டு 180 ஆன் திஸ். இட் இஸ் நாட் அ 208 பிச்சு. இருந்தாலும் பவர் பிளேல நீங்க ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணும்னு சொன்னோம்.
அவங்க பவர் பிளேல 67 ஃபார் 1, இவங்க 62 ஃபார் 5. பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7 to 10 ஃபேஸ்ல வந்து அவங்க கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆனாங்க. 87 ஃபார் 3, இவங்க வந்து 93 ஃபார் 5 எக்ஸ்ட்ரானரி ஆனாங்க அந்த பேஸ்ல. 11 to 15ல அவங்க 124 ஃபார் 4 டோட்டலா பிடிச்சி எழுதிட்டாங்க. இவங்க 140 ஃபார் 4 தேங்க்ஸ் டு டிபால் பிரேவிஸ். ஒரு பிரில்லியண்டா ஒரு மசாக்கர் பண்ணார் அந்த ஒரு ஓவர்ல வைபவ் ஒரு 30 ரன். அதுக்கப்புறம் ஐ ஆல்வேஸ் நோ சிஎஸ்கே இஸ் கோயிங் டு வின். இந்த 8 ஓவர்ஸ் வின் ஃபேக்டர் பாருங்க. 73 ஃபார் 3 கேகேஆர், சிஎஸ்கே 79 ஃபார் 5. சிஎஸ்கே 2 விக்கெட் மேல விட்டாங்க, அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ், பட் ஸ்கோர் மோர் ரன்ஸ். அந்த ஸ்பின் ஃபேக்டர் பாருங்க. சிஎஸ்கே 11 ஓவர்ஸ்ல 84 ஃபார் 5, கேகேஆர் 10 ஓவர்ஸ்ல 69 ஃபார் 3. தே ஆர் அவுட் கிளாஸ்ட் த டியூ ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், கரெக்டான போலர்ஸை கரெக்டான இடத்துல கொடுத்து இது பண்ணியிருந்தா சிஎஸ்கே would have never been in this position at all. அந்த வழிதானே எனக்கு ஒழிய, அட்லீஸ்ட் ஒரு 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 இது தெரியுது. ஓகே, அடுத்த வருஷம் கரெக்டா வந்து யார் யாரெல்லாம் ரீட்டர்ன் பண்ணி வச்சாங்கன்னா they will do well. KKR can only blame themselves on all honesty. Yes, they are a few runs short. When a team loses 6 wickets in power play, there is absolutely no chance of you losing that match from any situation. அதே மாதிரி இந்த மாதிரி அவங்களும் ஒரு தப்பு பண்ண பாருங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சில் நீங்க அனுகுல் ராய் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க ஆடாம இருந்துட்டீங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்ப அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்க பாருங்க. 23 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ண ஒரு பிளேயர் வெங்கடேஷ் ஐயர், he was also tipped to be the captain. இன்னைக்கு அவரை டிராப் பண்ணிட்டு மணிஷ் பாண்டே அவர் கையில போட்டுட்டாங்க. ஏதோ இதெல்லாம் சொன்னாங்க கிளாஸ்ல, கையில அடிபட்டிருக்கு, ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கின்ற அளவுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு அவரு. அப்படியா? அப்போ ஓகே, பட் ம். ஸ்டில் பாருங்க, ஸ்டிச் போட்டு இருக்கோ இல்லையோ, அன்பார்ச்சுனேட்லி வாஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபார்ம். அவர் போல மணிஷ் பாண்டே வந்து ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணார் பாருங்க. எஸ், தேவர் பியூர் அண்ட் ஷார்ட், பட் தட் இஸ் சர்டன்லி டிபெண்டபிள் கன்சிடரிங் த பிச் கண்டிஷன்ஸ். அந்த கைண்ட் ஆஃப் ஸ்பின்னர் தேட் அனுகுல் ராய் மட்டும் அவங்க வச்சிருந்தாங்கன்னா பாருங்க, டிவால் பிரேவிஸ் ரன் அடிச்சது அகைன்ஸ்ட் ஃபாஸ்ட் bowlers, நாட் அகைன்ஸ்ட் சூப்பரா ஸ்பின்னர்ஸ். விளையாண்டாருல, அந்த ஒரு ஓவர் வச்சு செஞ்சுட்டாரு. வைபவ் கேட்ச் ஆமா விட்டாரு, சார். அங்கிரீஷ் கொஞ்சம் கைக்குள்ள விட்டாரு இப்படி. 180 ரன் நீங்க அடிக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல 11வது 12வது ஓவர் நீங்க 30 ரன் போச்சுன்னா ஆல்ரெடி 93 அந்த போர்டு, யூ காட் நோ சான்ஸ் ஆஃப் வின்னிங். தட் இஸ் த ரீசன் ஹேட் அனுகுல் ராய் பிளேட் ஷூர் ஷாட், திஸ் குட் ஹவ் பீன் வெரி வெரி டிஃபிகல்ட். சிஎஸ்கே தோத்துருப்பாங்கன்னு நான் சொன்னேன். இட் குட் ஹவ் பீன் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்ப கேகேஆர் வந்து மேத்தமேட்டிக்கலி வந்து போடாம இருப்பாங்க. முதல்ல சன்ரைசர்ஸுக்கு போட்டேன் அந்த மாதிரி இப்ப நான் போடுறேன் கேகேஆர் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். They have got absolutely no chance whatsoever. They are in odd points. They are going to compete with Delhi Capitals and they are going to compete with Punjab Kings when it comes to net run rate. Delhi Capitals already ஊசலா எடுத்தா இருக்கு. I don't see Punjab Kings missing out this opportunity. என்ன பொறுத்த வரைக்கும் KKR out of the race. KKR had a better team. They had a better combination. They can only blame themselves for what has happened today. On all honesty, அந்த நேரம் வர போலுக்கு கான்வே போல்ட் ஆனாரு இல்ல, இன்னைக்கும் மொயின் அலி வந்து 2 தான் கொடுத்தாரு, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. why they are not persisting with someone யங்ஸ்டர் லைக் அனுகுல் ராய் who bowled extraordinary வெல்ங்கிறது எனக்கு புரியவே இல்லை. பட் நோ மேட்டர் வாட், தே ஹவ் சூசன் தேர் ஓன் பார்த்து, இதுக்கு எந்த இதுவும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சந்தோஷம், அதாவது சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு கிரிக்கெட் ஆடாம நம்ம ஜெயிக்கணும்னு உயிரை கொடுத்து அந்த 60 for 5ல இருந்து வந்து ஆடினாங்க பாருங்க. kudos to CSK and this is the CSK people have got to know. இப்ப சொல்லுங்கப்பா தயவு செஞ்சு, மகேந்திர சிங் தோனி வந்து ஆடுறது கரெக்டா தப்பா அப்படின்னு. 60 for 5ல இருந்து பியூட்டிஃபுல்லா கொண்டு போனாங்க. இன்னுமே ஆனா ஈஸியா இன்னும் கொஞ்சம் ஒரு ஓவர் முன்னாடியே முடிச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் அவங்க டிலே பண்ணி வழக்கம் போல டீப்பா எடுத்துட்டு போய் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஜெயிச்சிட்டாங்க, அது இம்பார்ட்டன்ட். அஸ்வினுக்கு நல்ல சான்ஸ் போயிருக்கு. பவுலிங் பவர் பிளேல சரியா போடல. அதுக்கப்புறம் 2 ஓவர் நல்லா போட்டாரு. பேட்டிங்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு நம்பர் 4ல. அன்பார்ச்சுனேட்லி ஹி குட் நாட் கேபிட்டலைஸ் டுடே. வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அதான் சொல்றேன் நானு, இதை விட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடையவே கிடைக்காது. எஸ், he played a shot which could have gone between point and covers, பட் அதை பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. மூணு மூணு ஓவர்ல 19 ரன் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். ஈவன் தோ அந்த பவர் பிளேல ரன் போனாலும் உங்களுக்கு ஒரு சுத்துனாரு, 2 4 ஸ்கொயர் லெக்ல போச்சு, அப்புறம் ஒத்த கையில அடிச்சாரு டபால்னு 6. he came back well. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யூ எக்ஸ்பெக்ட் him to ஆனா score the. இவங்களும் கொடுத்துருக்க தேவையில்லை பீடா அஸ்வினுக்கு. நரேன் வந்து இது வரைக்கும் மேட்சப்ஸ் பாத்தீங்கன்னா அஸ்வின் ஹஸ் நெவர் காட் நரேன்ஸ் விக்கெட் நான் நினைக்கிறேன் ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் இது எனக்கே தெரியுது, டிவியில உட்காந்து பார்க்காம எங்கேயோ ஒரு இதுல உட்காந்துட்டு இருக்குது. பட் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நான் நான் திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, அப்ப நிறைய பேர் என்னை கேள்வி கேட்பாங்க, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் இவ்வளவு வருஷம் பவர் பிளேல போட்டிருக்காரு, நீங்க அவர் வந்து பவர் பிளேல போட்டா போடக்கூடாதுன்றீங்க. ஒரு சில சமயம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா,
இந்த வருஷம் அந்த ஒரே ஒரு ஓவர் தவிர பவர் பிளேல எல்லா ஓவரும் அவர் எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. மிடில் ஓவர்ஸ்ல பெட்டரா போயிருக்காருங்கும் போது யூ காட் அ கன் ராக்கெட் போலர் லைக் நூர் அகமட் அப்படிங்கும் போது நீங்க யூ ஷுட் யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஷுட் பி நூர் அகமட். யூ நெவர் நோ யூ காட் ரிட் ஆஃப் சுனில் நரேன். ஓகே, தட் இஸ் தி திங். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க ட்ரை பண்றீங்க. இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போல இஸ் போல் பிரில்லியன்ட்லி இன் பவர் பிளே, ஈவன் பிரேக் த்ரூஸ் இன் பவர் பிளே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஆனா இந்த சீசன்ல ஒர்க் பண்ணல அப்படிங்கும் போது இப்ப என்ன பண்ணிருக்கணும்? அப்ப உங்களோட ஐடியா வந்து அஸ்வினை சுனில் நரேனுக்கு போடணும்னா ரெண்டாவது ஓவர் கொடுத்துருக்கணும். சுனில் நரேன் வந்துட்டு செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி 4 ஓவருக்கு அப்புறம் இஸ் வெயிட்டிங் ஃபார் த லான்ச்சிங் போது ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் ஐம் டிஃபெண்டிங் அஸ்வின். ஐம் டெல்லிங் எ வே ஃபார்வர்ட் ஃபார் சிஎஸ்கே வேர் ஆல் திஸ் திங்ஸ் கேன் பி அவாய்டட். அப்படி நீங்க ஸ்பின்னர் கொடுக்கணும்னா இட் சுட் பி நூர் அஹமட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர். சருக்கு புருக்குன்னு போகுது, இன்னைக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க போது ஈ ஷுட் பி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆப்ஷன். இப்ப இமேஜின் ஒரு ஓவர்ல 14 கொடுத்துட்டு திருப்பி 3 ஓவர்ல 19 தான் கொடுத்திருக்காரு. மிடில் ஓவர்ஸ்ல போட்டிருந்தாருன்னா யூ நெவர் நோ யூட போல்ட் இஸ் கோட்டா 4 overs for 20 runs which is only going to benefit சிஎஸ்கே. ஏன்னா நூர் அஹமத் இஸ் bowling in all phases. பவர் பிளேல போட்டு விராட் கோலி எடுத்தாரு, மிடில் ஓவர்ல பிரில்லியண்டா போடுறாரு, இன்னைக்கு டெத் ஓவர்ல சூப்பர்வா போட்டாரு. அப்படிங்கும் போது இவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆப்ஷன் டு கெட் அவுட் ஆஃப் ஜெயில் இஸ் நூர் அஹமட். அந்த ஃபியூ ரன்ஸ் கொடுக்காம போயிருந்திருக்கலாம். அதான் நான் சொல்லேன் திருப்பியும். இந்த அது ஏன் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அகைன் பத்திரானா இன்னைக்கு நல்லா போட்டாரு. ஐம் டெல்லிங் யூ அகைன் பத்திரானா நல்லா போட்டாரு. ended up with an analysis close to 10 and over. I'm not blaming him. You could have used him better in that situation early on. அது ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐம் 100% ஷூர் இந்த ஊர்வில் பட்டேல் மாத்திரே இப்போ ருத்துராஜ் கெய்க்வாட் இல்ல டிவால்டு பிரேவிஸ் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாரு. I think CSK will come back very strong next year. I'm sure that the lessons they will take it the hard way possible. I'm very happy that CSK won. KKR lost a golden opportunity. honestா சொல்றேன் நானு. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இன்னொரு 10-15 ரன் அவங்க கூட அடிச்சிருக்கலாம். அதை அவங்க செய்யல. அதுக்கப்புறம் வந்துட்டு 60 for 5ல இருந்து there is absolutely no excuse in letting a team to chase 180. It's KKR's match to lose. Unfortunately, they have gone closer to the exit door. என்னை பொறுத்த வரைக்கும் they have gone outside the exit door. They are out of the tournament. வெரி சேட் டு ஹியர் தட். சிஎஸ்கே வந்து எப்பயோ அந்த போட்டாச்சு, அதாவது முதலே சுட்டுட்டாங்க. இவங்களை கொஞ்சம் ஓட விட்டு சுட்டாங்க, ஆனால் ரெண்டு பேர்த்தையும் சுட்டுட்டாங்க. சிஎஸ்கே வந்து இப்போ அநேகமாக 10th ஃபினிஷ் பண்ணாமல் எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிடாக் இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஆர்ஆர் ஹோமில் இருக்கு அகமதாபாத் டைட்டன்ஸோட. ஸோ இது தப்பிச்சிட்டாங்கன்னா 10th தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து எப்படினாலும் குவாலிஃபை ஆகலை. 10th தப்பிச்சிருவாங்கல்ல. எனக்கு அதுதான் ஆசை. சிஎஸ்கே இஸ் த ஒன்லி டீம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் ஹவ் நெவர் டேஸ்டட் த வுடன் ஸ்பூன். ஓகே, ஜிடி வந்து இப்ப வந்திருக்காங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இப்ப வந்திருக்காங்க. அதனால அவங்கள நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆனானப்பட்ட மும்பை இந்தியன்ஸே நம்பர் 10 வந்திருக்காங்க. 5 time சாம்பியன்ஸ் லுக்கிங் லைக் தேர் கோயிங் டு ஆட் ஒன் மோர் கிரவுன் டு தேர் இது எஸ்டீம்டு இது. அவங்களே இது பண்ணிருக்காங்க போது அட்லீஸ்ட் அதை சிஎஸ்கே பண்ணாங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. இப்ப நெட் ரன் ரேட் ரொம்ப டவுனா இருக்கு, அதனால இப்பயும் கீழே தான் இருக்காங்க. But if they win one more game, they'll surely get out of jail. At least அதை பண்ணாங்கன்னா I'll be very happy because I can't see a captain like Dhoni and his team ending up in the wooden spoon. Qualify தான் ஆல. டாக்கிங் பாயிண்ட் ஒன்னு தெரிஞ்சுக்குவோம். the team which wins the tournament, the team which ends up with wooden spoon. இது ரெண்டு தான் டாக்கிங் பாயிண்ட். I don't want CSK to be on the talking point finishing on wooden spoon. Hopefully நீங்க சொல்றது நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஈடன் கார்டன்ஸ்ல வச்சு கேகேஆர் சம்பவம் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. எண்ட் ஆஃப் த டே அப்படி தான் பார்க்கும் இந்த உலகம் இந்த மேட்சை பற்றி. ஸோ 2 பாயிண்ட் சிஎஸ்கே, கேகேஆர். சிஎஸ்கே ஜாலி, கேகேஆர் காலி. ஃபைனல் தாட்ஸை சொல்லிருங்க. இனிமே நீங்க அடுத்த மேட்ச்ல நானும் எட்ஜ் வந்துட்டு சிஎஸ்கேக்கு கொடுக்காம ஆர்ஆர் நான் ஆக்கிரமிச்சு. கொடுத்துடலாம். சரி, இப்பவே ஆர்ஆர் தான் ஜெயிப்பாங்க. ஸோ அதுதான் அட்லீஸ்ட் ரொம்ப வலியா இருந்தாலும் நம்மளே நம்ம ஏன்டாடே இன்னும் கடைசி பிளேஸ்ல இருக்க சந்தோஷப்படுறியாடா அப்படின்னு என்னோட உள்மனசை கேட்குது. பட் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனு, நான் ஒரு ஆர்சிபி ஃபேனு. வாட் எவர் இட் இஸ் வின் ஐ வில் ரியலி செரிஷ். பட் ஹார்ட் லக் டு கேகேஆர். அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, அவங்களும் கசாமுசா நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ்ல ரொம்ப நிறைய பண்ணாங்க. அனுகுல் ராய் ஆடிதான் இன்னைக்கு சான்சஸ் இருக்கும். த கேட் இன் மை ஒப்பீனியன் இஸ் க்ளோஸ்ட் ஹார்ட் ஆன் தேர் ஃபேஸ். They are out of the tournament. This is all we got in this episode. Well done to CSK and hard luck to KKR. We'll come back for tomorrow's match preview between Delhi Capitals and Punjab Kings. Punjab Kings already என்ன பொறுத்த வரைக்கும் through அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்க. They are achieved. Delhi Capitals தோத்தாங்கன்னா and they are going to be extremely close to the exit door. கிடையாது, but they'll get closer and closer to the exit door. We'll come back and entertain you on that preview episode with your very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.